என்ற விடயம் என்னவென்றால், நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் ஓத வேண்டிய மிக முக்கியமான 32 துஆக்களும் திக்ர்களும். இதனை நாம் காலையில் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய உதவியும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 32 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆக்கள் மிக முக்கியமான துஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஒரு தடவை ஓத வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒரு தடவை ஓத வேண்டும். இரண்டாவது بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. என்று வரக்கூடிய சூரத்துல் பக்ராவினுடைய முதல் 5 வசனங்கள். இதனை நாம் ஒரு தடவை ஓத வேண்டும். மூன்றாவது ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த். மன் தல்லதீ யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி. யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும். ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يعوده حفظهما وهو العلي العظيم. ஆயத்துல் குர்சியை நாம் ஒரு தடவை ஓத வேண்டும். நான்காவது சூரத்துல் பக்ராவிலே இடம்பெறக்கூடிய 286வது அந்த வசனம். لا إكراه في الدين قد تبين الرشد من الغي فمن يكفر بالطاغوت ويؤمن بالله فقد استمسك بالعروة الوثقى لا انفصام لها والله سميع عليم. என்று வரக்கூடிய இந்த வசனத்தை ஒரு தடவை ஓத வேண்டும். ஐந்தாவது الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا أولياؤهم الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات أولئك أصحاب النار هم فيها خالدون. என்ற இந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஒரு தடவை ஓத வேண்டும். ஆறாவது லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ இன் துப்து மா ஃபி அன்ஃபுசிகும் அவ் துக்ஃபூஹு யுஹாசிபுகும் பிஹில்லாஹ் வ யக்ஃபிரு லிமன் யஷாஉ வ யுஅذிபு மன் யஷாஉ வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த குர்ஆனினுடைய வசனத்தை நாம் ஒரு தடவை ஓத வேண்டும். அதன் பின்னால் ஏழாவது ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன்
كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير என்ற இந்த சூரத்துல் பக்ராவினுடைய இந்த வசனத்தை ஒரு தடவை ஓத வேண்டும். எட்டாவது لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين என்று வரக்கூடிய சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனம். இதனை நாம் ஒரு தடவை ஓத வேண்டும். ஒன்பதாவது 3 தடவைகள் சூரத்துல் இஹ்லாஸை ஓத வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த சூரத்துல் இஹ்லாஸை 3 தடவை, அதே போன்று 10வது சூரத்துல் ஃபலக்கை 3 தடவைகள் ஓத வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. அதே போன்று 11வது சூரத்துன் நாஸை 3 தடவைகள் ஓத வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் الذي يوسوس في صدور الناس من الجنة والناس என்று வரக்கூடிய இந்த சூரத்துன் நாஸை 3 தடவைகள் ஓத வேண்டும். 12வது أصبحنا وأصبح الملك لله والحمد لله لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير رب أسألك خير ما في هذا اليوم وخير ما بعده وأعوذ بك من شر ما في هذا اليوم وشر ما بعده رب أعوذ بك من الكسل وسوء الكبر رب أعوذ بك من عذاب النار وعذاب القبر என்று வரக்கூடிய இந்த துஆவை ஒரு தடவை ஓத வேண்டும். 13வது أصبحنا على فطرة الإسلام وعلى كلمة الإخلاص وعلى دين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى ملة أبينا إبراهيم حنيفا مسلما وما كان من المشركين என்று வரக்கூடிய இந்த துஆவை ஒரு தடவை. 14வது اللهم بك أصبحنا وبك أمسينا وبك نحيا وبك نموت وإليك النشور. இதனை ஒரு தடவை. 15வது اللهم إني أصبحت منك في نعمة وعافية وستر فأتم علي نعمتك وعافيتك وسترتك في الدنيا والآخرة என்ற இந்த துஆவை ஒரு தடவை. 16வது اللهم ما أصبح بي من نعمة أو بأحد من خلقك فمنك وحدك لا شريك لك فلك الحمد ولك الشكور என்ற இந்த துஆவை ஒரு தடவை.
17வது இந்த துஆவை ஒரு தடவை ஓத வேண்டும். யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக். அதேபோன்று 18வது இந்த துஆவை 3 தடவைகள் ஓத வேண்டும். ரதீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபிமுஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியன் வ ரசூலா என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் 3 தடவைகள் ஓத வேண்டும். 19வது இதனை நாம் ஒரு தடவைகள் ஓத வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা. اللهم إني أسألك العفو والعافية في ديني ودنياي وأهلي ومالي. اللهم استر عوراتي وآمن روعاتي واحفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي وأعوذ بعظمتك أن أغتال من تحتي என்று வரக்கூடிய இந்த துஆவை ஒரு தடவை, அதே போன்று 20வது இந்த துஆவை 3 தடவைகள் ஓத வேண்டும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி عدد ما خلقه ورضا نفسه